ஓவியா வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக தற்போது மிக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விவகாரம் மற்றும் அதோடு சேர்ந்து மதுரைக்கு இழைக்கப்பட்டிருக்கூடிய அநீதிகள், மத்திய அரசால் மதுரைக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த பாரபட்சம் குறித்து ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது ... என வைத்து அரசியலா என்ற கேள்வி முன்வைத்து அதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அந்த ... என்பது அந்த இடத்தில் எந்த வார்த்தையை நீங்கள் நிரப்பி கொள்ள வேண்டும் என்பதை மக்களை முடிவு செய்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது ... என வைத்து அரசியலா, அதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அந்த பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இவைதான் மாமதுரையினுடைய வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிய விவகாரம் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்ட விவகாரம், அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரையிலும் மதுரையில் 27 ஜனவரி 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2019 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி என்று மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 6 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த நாள் வரையில் அங்கு முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு இன்னும் மதுரையில் வரவில்லை. அதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதோடு புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முயற்சிக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை மதுரைக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்து இவைதான் மெட்ரோ ரயில் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை, புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இவைதான் மாமதுரையினுடைய வளர்ச்சிக்காக அங்கு வாழக்கூடிய மக்கள் கேட்பது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கார். இதன் மூலமாக திருப்பரங்குன்ற விவகாரம் பொறுத்தவரையில் தேவையற்ற ஒரு நிகழ்வை மத்திய அரசின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு வருவதாக இதன் மறைமுக பொருளாக பார்க்கப்படுகிறது. இது தற்போது தேவையான பிரச்சனை கிடையாது. தேவையானவை என்பது மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இதுதான் மதுரைக்கு தேவையை தவிர தேவையற்ற தீபம் ஏற்ற விவகாரம் தொடர்பாக சர்ச்சையாக போய்கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் அது தேவையற்றது என்பதை தான் இந்த முதலமைச்சருடைய பதிவின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது ... அரசியலா, அதை மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இவைதான் மாமதுரையினுடைய வளர்ச்சிக்காக அங்கு வாழக்கூடிய மக்கள் கேட்பது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஓவியா.